கல்விதான் சிறந்த செல்வம். வேறும் கல்விதான் ஒருவரின் அறிவு கண்களை திறக்கும். கல்வி என்பது காரியம் இல்லையெனில் ஊதியம் இல்லை, ஊதியம் இல்லையெனில் நமது வாழ்வானது சிறப்பாக அமைவதில்லை. கல்வி என்பது பள்ளிக்கூடம் சென்று வெறும் மதிப்பெண்களை மட்டும் பெறுவது அல்ல, அது இந்த நாட்டிற்கு நம் அறிவை மேம்படுத்துவதற்கும் ஒரு கருவியே ஆகும். அன்றைய காலத்தில் வேலு நாச்சியார், ஜான்சி ராணி போன்ற வீர மங்கைகள் இருந்த இந்த திருநாட்டில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற பேச்செல்லாம் பேசப்பட்டது. அதன் பொருள், பெண்கள் ஒரு படி பூவை தலையிலே சூடுவார்கள். அப்பொழுது அடுப்பின் அருகே அமர்ந்து கரியடுப்பை ஊதுவார்கள். அப்பொழுது அந்த புகையானது அவர்களின் பூவை வாடிவிடும். அதனால் தான் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று கேட்கப்பட்டது. பின்னாளில் படிப்பு என மாறியது. பெண்களின் இன்றைய நிலை, இருப்பதை கொடுத்து இல்லாததை தேடி உழைப்பதை உண்டு மகிழ்ந்து தவறுகளை தன்னுள் அடக்கி செய்வதை திருந்த செய்து தவறுகளை உற்று நோக்கி விடியலை நோக்கி பயணித்து விடிந்ததும் கனவுகளை நோக்கி ஓட ஆரம்பிப்பவள் பெண். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப இன்று ஆண்களுக்கு இணையாக பெண்கள் பல்வேறு துறைகளிலும் இல்லை, அனைத்து துறைகளிலும் பங்கேற்பதன் முக்கிய காரணம் கல்வி ஒன்றேதான். விவசாயம் நம் நாட்டின் முதுகெலும்பு. விவசாயம். விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். விவசாயம் நம் நாட்டில் தோன்றிய முதல் தொழில், முதன்மையான தொழில். தொழில்நுட்பம் இன்று 5 வயது சிறுவன் முதல் 60 வயது முதியவர்கள் வரை தொடுதிரை அலைபேசியை பயன்படுத்துகிறார்கள். இப்பொழுது நம் பக்கத்து ஊரில் இருக்கும் உறவினர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை காணக்கூட யோசிப்போம். ஆனால் பிற்காலத்தில் பூமியிலிருந்து செவ்வாய் கிரகத்திற்கு சென்று வார விடுமுறையை கழித்து வரலாம் என்ற நிலை வரப்போகிறது. அது இன்னும் தொலைதூரத்தில் இல்லை. பெண்களை பற்றிய சிறிய விழிப்புணர்வு. தம்பி, அப்பா, அண்ணன் போன்றவர்கள் மட்டுமே நம்மை மதிக்கும், நம்மளை பாதுகாப்பாக வைத்திருக்கும் ஆண்கள். வேறு ஆண்களை அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி, அப்பா மாதிரி என்று கூறாமல் அவர்கள் வெறும் மாதிரியே என்று கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த சேரன் இளைஞர் சமுதாயத்திற்கு என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.